நம்மளுடைய PR Max Academy TNPSC Combined Statistics Subordinate Services NET, TET, TRB Polytechnic, TRB Engineering Colleges, SCERT examinations இந்த examinationsக்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் கிளியர் பண்ணுன நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இதுல கிளாसेस எடுத்துட்டு இருக்கோம். சோ அட்மிஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. Thank you. TRB Polytechnic, TRB Engineering Colleges, SCERT examinations prepare பண்ணிட்டு இருக்கிற மேத்தமேட்டிக்ஸ் மேஜர் ஃப்ரெண்ட்ஸ்க்கான வீடியோ இது. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் லெக்ராஞ்சியன் பார்த்துட்டு இருக்கோம். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரீன்வுட் அண்ட் கோல்ட்ஸ்டீன் புக் இந்த ரெண்டு புக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த புக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர் உபாத்யாயா புக் படிச்சிட்டிங்கன்னா இந்த புக் ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ சிம்பிள் பெண்டுலம் ப்ராப்ளம் லெக்ராஞ்சியன் கேல்குலேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் லாஸ்ட் கிளாஸஸில் லெக்ராஞ்சியன் டாபிக் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளமோட சிச்சுவேஷனை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கைனட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, லெக்ராஞ்சியன் என்னது, ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் எதெல்லாம் வருது, அதை பேஸ் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், ஃபைனல் ஆன்சர். இந்த மாதிரி 5 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஹிண்ட்ஸ் போதுமானது. ப்ராப்ளமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடித்ததும் இந்த 5 ஹிண்ட்ஸ் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அந்த ரிசல்ட்ஸை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து தான் கொஷின்ஸ் வரும். ப்ராப்ளமை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் பெண்டுலம் இது எல்லாருமே 11th 12th படிக்கும்போது ஃபிசிக்ஸ் லேபில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கைனட்டிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம். ரொம்ப பேசிக்கான கான்செப்ட்ஸ் தான் இங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த வில்லின் நீளம் ஃபார்முலாலாம் படிச்சிருப்பீங்க ஸ்கூலில் படிக்கும்போது. அந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நீங்கள் இப்படி ஒரு வட்டம் இருக்கிறதா அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த எல் ரேடியஸாக இருக்கும். அந்த வில்லின் நீளம் எஸ், எல் ரேடியஸ், தீட்டா ஆர்க்கு ரேடியஸ், வில்லின் நீளம் ஆரம் தீட்டா. இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தெரியும்ல, தீட்டா இஸ் ஈக்குவல் டு எஸ் பை எல், எஸ் இஸ் ஈக்குவல் டு எல் தீட்டா. இந்த சிம்பிள் பெண்டுலமில் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் எஸ், half mv ஸ்கொயர். வெலாசிட்டி v அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை t வச்சு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது. v அப்படிங்கிறது எஸ்ங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டைம் t வச்சு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது. எஸ் என்னது? எல் தீட்டா. இந்த எஸ் இஸ் ஈக்குவல் டு எல் தீட்டா அப்ளை பண்ணுறதுக்கு தான் அந்த வில்லி நீளம் கான்செப்ட்லாம் நம்ம உள்ளே கொண்டு வரோம். ஒரு வட்டம் நான் சுற்றி இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன்ல, எப்படி எஸ் இஸ் ஈக்குவல் டு எல் தீட்டா வந்தது, அவ்வளோதான். ஸோ டி பை டிடி ஆஃப் எல் தீட்டா வரும். எல் ஒரு கான்ஸ்டன்ட், டி தீட்டா பை டிடியை தீட்டா டாட். ஸோ வெலாசிட்டி இங்கே எல் தீட்டா டாட்னு வருது. half mv ஸ்கொயர், அதாவது half m விக்கு ஸ்கொயர், எல் ஸ்கொயர் தீட்டா டாட் ஸ்கொயர். ஸோ நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஓகே வெலாசிட்டி இந்த மாதிரி எல் தீட்டா டாட்னு வருது. அதை நீங்கள் கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலாவில் half mv ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த சிம்பிள் பெண்டுலம் ப்ராப்ளமில் கைனட்டிக் எனர்ஜி இது ஃபஸ்ட்டு ஹிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh, இந்த ஹைட்டு ஓபி எல்லாம் நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓசி மைனஸ் பிசின்னு வரும். உங்களுடைய பிசி ஓசி வேல்யூஸ் பாருங்கள். ஓசி வேறு எதுவும் இல்லை, உங்களுடைய ரேடியஸ் எல்லே தான். இந்த ரேடியஸ் எல் தான் உங்களோட ஓசியாக இருக்கும். பிசி இங்கே தீட்டா ஆங்கிள் இருக்குது, இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட் சைட். ஸோ அட்ஜசன்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு, இல்லைன்னா இப்படி கால்குலேட் பண்ணுங்கள், காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ். இங்கே ஹைபாட்னியூஸ் எல், இந்த அட்ஜசன்ட் சைடு அப்படிங்கிறது பிசி. ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு எல் காஸ் தீட்டா. ரொம்ப சிம்பிள், பிசி இஸ் ஈக்குவல் டு எல் காஸ் தீட்டா, ஓசி எல். அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்புறம் இங்கேருந்து ஒரு எல்லை காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா எம்ஜிஎல் இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ எப்படி வந்ததுன்னு டெரிவேஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஹிண்ட்டு நோட் பண்ணிக்கணும். சிம்பிள் பெண்டுலம் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே ஃபஸ்ட்டு கைனட்டிக் எனர்ஜி நம்பர் 1, நம்பர் 2 பொட்டன்ஷியல் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் எழுதின உடனேயே லெக்ராஞ்சியன் எல் இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் வி. ஸோ டி மைனஸ் வி போடும்போது half m எல் ஸ்கொயர் தீட்டா டாட் ஸ்கொயர் மைனஸ் எம்ஜிஎல் இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. இது ஹிண்ட் நம்பர் 3. அடுத்து என்ன பண்ணணும், எத்தனை ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் இந்த எல்லில் இருக்குன்னு பார்க்கணும். லெக்ராஞ்சியன் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் QK டாட்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் QK டாட். ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ்லையும் ஜெனரலைஸ்டு வெலாசிட்டிஸ்லையும் இருக்கும். டி இம்ப்ளிசிட்டாகவும் இருக்கலாம், எக்ஸ்பிளிசிட்டாகவும் இருக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. அப்போ தீட்டா டாட்டை நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே எத்தனை ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் இருக்குன்னா ஒன்றே ஒன்று தான்.
ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் நம்ம ஆக்சுவலாக ஜென்ரலாக எப்படி எழுதுவோம்னா d by dt of dou L by dou QK dot minus dou L by dou QK is equal to 0. இங்கே ஒன்று தான் ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட், அதாவது Q1 மட்டும்தான், அது தீட்டா. n ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு n ஈக்குவேஷன்ஸ் இந்த இடத்துல வரும். இங்கே ஒரே ஒரு ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட் தான், அந்த ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட் தீட்டா தான். ஸோ இங்கே நீங்கள் எழுத போகிற ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸிங் Lagrangian d by dt of dou L by dou theta dot minus dou L by dou theta is equal to 0. இதில் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். dou L by dou theta, dou L by dou theta dot எல்லா தீட்டா வச்சு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறீங்க, அதான் dou L by dou theta. ஸோ உங்களுக்கு என்ன வரும், இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபுல்லாக தீட்டா கிடையாது, அடுத்த இதில் மைனஸ் mgl வரைக்கும் கான்ஸ்டன்ட் வரும், 1க்கு டிஃபரன்ஷியேஷன் 0, தென் மைனஸ் காஸ் தீட்டாவுக்கு உங்களுக்கு சைன் தீட்டா வரும். வெளியில் ஒரு மைனஸ் mgl இருக்குது, ஸோ மைனஸ் mgl சைன் தீட்டா. dou L by dou theta டாட் என்ன வரும், எல்லா தீட்டா டாட் வச்சு நீங்கள் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறீங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ்க்கு ஃபுல்லாக உங்களுக்கு அது கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுற இடம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற half m l ஸ்கொயர்ட் இதெல்லாம் கான்ஸ்டன்ட், தீட்டா டாட் ஸ்கொயர்க்கு 2 தீட்டா டாட் வரும், 2 கேன்சல் ஆயிரும், m l ஸ்கொயர் தீட்டா டாட், இது dou L by dou theta டாட்டோட வேல்யூ. இந்த dou L by dou theta டாட்டையும் dou L by dou thetaவையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ d by dt of m l square theta dot plus mgl sin theta is equal to 0. m l square theta dot இன்னொரு டைம் நம்ம tயை வச்சு டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது m கான்ஸ்டன்ட் l square கான்ஸ்டன்ட் theta டாட்டுக்கு theta double dot plus அந்த mgl sin theta is equal to 0 இருக்கு. த்ரூ அவுட் நீங்கள் ஒரு m l squareடால் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் 0 by ml square அது 0 தான் வரும். இங்கே ml ஸ்கொயர்ட் போயிடும், இதில் m போயிடும், l ஸ்கொயர்டால் டிவைட் பண்ணுறதுனால பை எல் வந்துடும். ஸோ g அந்த இடத்துல g by l sin theta ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபைனலாக இதனுடைய சிம்பிளிஃபைடு ஆன்சர் theta double dot plus g by l sin theta is equal to 0. பட் என்னென்னா ஸ்மால் ஆம்ப்ளிடியூட் ஆசிலேஷன்ஸில் இந்த சைன் தீட்டாவை நம்ம அப்ராக்சிமேட்டாக தீட்டாவாக எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் இந்த சிம்பிள் பெண்டுலம்க்கு சைன் தீட்டாவுக்கு அப்ராக்சிமேட்டாக தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது தீட்டா டபுள் டாட் ப்ளஸ் ஜி பை எல் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது 5th. நீங்கள் எத்தனை ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் இருந்தது, ஒன்று, அதில் நீங்கள் எழுதின லெக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4, அதை 4th ஹிண்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் லெக்ராஞ்சியன் டாப்பிக்கு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, சிம்பிள் பெண்டுலம் ப்ராப்ளமா, இது கைனெட்டிக் எனர்ஜி, இது பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது லெக்ராஞ்சியன், இது யூஸிங் ஒரே ஒரு ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் மட்டும்தானே. அந்த லெக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பார்க்க எப்படி இருக்கும், ஃபைனல் ஆன்சர், இந்த மாதிரி ஹிண்ட் எடுத்து படிச்சுக்கோங்க.